ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணி நான் வந்து சாஃப்டாக ஷைனியாக மாற்றலான்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா வந்து மீஷோலேருந்து வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருந்த ஒரு ஹேர் மாஸ்க்கு, கெரட்டின் ஹேர் மாஸ்க்கு. ஸோ இது வந்து நான் நிறையா இன்ஸ்டா யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் நிறையா வந்து வரும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணோன்னே ரொம்ப ஷைனாக சாஃப்டாக இருக்க மாதிரி வந்து வரும். ஆனால் ரியாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் வாங்கினதுக்கான மெயின் ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்னோடய ஹேர் வந்து ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி தான். இதில் வந்து 2 டப்பா வந்து வரும். அதில் இந்த க்ரீம் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும். க்ரீம் வந்து நீங்கள் எடுக்கும்போதே பயங்கர சாஃப்டாக இருக்கும். அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். க்ரீம் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்குது. என்னென்னா, நம்ம கழுத்துக்கு கீழே இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஹேர்லேருந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. கழுத்துக்கு கீழே இருக்க மாதிரி இருக்க ஹேர்லாம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லேயோ இல்லை கழுத்துக்கு மேலே இருக்க ஹேர்லேயோ வந்து அப்ளை பண்ணிடவே கூடாது. கழுத்துக்கு கீழே இருக்க ஹேரில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா சைடு எஃபெக்ட் வரைய நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. இந்த க்ரீம் பொறுத்தளவுக்கு மட்டும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லி இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து நம்மளுக்கு வந்து சிக்கு இருக்குது அப்படின்னா வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது சிக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுது. ஏன்னா வந்து ஒரு ஸ்பா க்ரீம், ஹேர் க்ரீம் மாதிரி தான் இது. அதனால் வந்து சிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம வந்து சிக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும். எண்ணெய் வச்சதோடு வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து ஹேர் வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷனாக பிரித்து வந்து நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி ஹேரை வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு சீரம் போட்டீங்க அப்படின்னாவது அது வந்து நல்லா இன்னும் ஒரு 5 daysக்கு கூட வந்து நல்லா ஒரு ஷைனாக ஸ்மூத்தாக ஒரு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் ஹேரு. நீங்கள் வந்து ஷாம்பு வச்சு வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கெரட்டின் ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அதிலே வந்து நிறையா வந்து இருக்கும். ஹேரை ஸ்மூத் பண்ணுறதுக்கு, பாலிஷ் பண்ணுறதுக்கு, சில்கியாக வச்சுக்கிறதுக்கான எல்லாமே வந்து இந்த க்ரீம்லேயே வந்துருக்கும். அதனால் ஷாம்பு வந்து விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது செகண்ட் டைம் போடும்போது தான் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஓகேவான ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு தலையில் நிறையா சிக்கு இருக்குது, அது எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி வந்து ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹேருக்கு வந்து பாலிஷ் பண்ணி ஒரு மாதிரி வந்து லைட்டாக வந்து கலர் வந்து மின்னும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்மூத்தாக சில்கியாக வந்து இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து இருக்கும், எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் மந்த்லி 2 times 3 times யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஓகேவான ப்ராடக்ட்டு. ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, ஓகேவாக இருக்குது. ஆனால் இது ரெகுலராக யூஸ் பண்ணாமல் மந்த்லி 2 times இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணி முடித்தக்கப்புறம் வந்து
என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஸ்மூத்தாக பாலிஷாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஆடில் காமிச்ச மாதிரியே பெருசாலாம் வந்து பாலிஷாக வந்து இருக்காது. பாய்.